சம்மர் டைம் வந்துச்சு. கோடை காலத்தில் வந்து குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டு குழந்தைங்க சேட்டை பண்ணணும் கட்டாயம். அது தடுக்க முடியாது. அப்படி சேட்டை பண்ணும்போது தவறி கீழே விழுந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா விழுந்துச்சுனாக்கா தயவுசெய்து நாட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போகாதீங்க. நாட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்கன்னாக்கா ஏற்படுற விளைவு என்னன்றது வந்து நான் உங்களுக்கு என்னோட பேஷண்ட்டை வந்து இன்னைக்கு ஓபிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அவங்க அப்பா அம்மா வந்து அவசரத்துக்கு என்னோட குழந்தைய வந்து அடிபட்டோன்னு நாட்டுக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இந்த முட்டையெல்லாம் உடச்சி ஃபுல்லாக துணியை கட்டிட்டு அதுக்கு டைட்டாக பேண்டேஜ் போட்டு அந்த கைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட் முடிவில் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தோம்னா கையை வந்து ஃபுல்லாக பெண்டில் வந்துருக்கு. பெண்டான கை வச்சு இப்போ குழந்தைனால சாப்பிட முடியல, விளையாட முடியல. இன்னும் வளர வளர இன்னும் வந்து பெண்ட் அதிகமாகிட்டே போகும். ஸோ இந்த டிஃபார்மிட்டிஸ் வந்து கரெக்ஷன் பண்ணணுனாக்கா இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 50% தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். மீதி 50% வந்து கட்டாயம் டிஃபார்மிட்டி வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபார்மிட்டி நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் எவ்வளோ கஷ்டம்? ஸோ என்ன சொல்கிறேன்னாக்கா அடிபட்டுச்சுன்னா உடனே வந்து ஒரு நல்லா படித்த ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனீங்கன்னாக்கா அவங்க வந்து ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் வந்து வச்சு உங்களுக்கு குழந்தைக்கு ஈவன் அவங்களே கட்டு கூட போடலாம். பிஓபி போட்டு கூட சரி பண்ணக்கூடிய முடியும். அதாவது நாட்டுக்கட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா முட்டை போட்டு ஸ்டிஃப்னஸ் கொடுக்குறாங்க. இங்கே வந்து நம்ம கால்சியம் பிஓபி போட்டு நம்ம ஸ்டிஃப்னஸ் கொடுக்குறோம். ஸோ மூவ்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் கட்டு போடுறோமே தவிர இந்த முட்டை கொடுக்குற ஸ்டிஃப்னஸும் இல்லை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கொடுக்குற ஸ்டிஃப்னஸுக்கும் வித்தியாசம் கிடையாது. பட் மேட்ரு என்னன்னாக்கா நீங்கள் போடக்கூடிய அந்த கட்டு வந்து அலைன்மெண்ட்டில் வச்சு போடுறீங்களா, அதாவது எலும்பும் ஒரே பொசிஷனில் வச்சு போடுறீங்களா தான் முக்கியம். அதாவது குழந்தைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பொசிஷனில் வச்சு கட்டு போட்டாலும் கட்டு வந்து உங்களுக்கு ஹீல் பண்ணிடும். அதாவது இம்மோபிலைசேஷன் வந்து எலும்பை ஒட்ட வைக்கும். பட் ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் வைக்கலைனாக்க உங்களுக்கு டிஃபார்மிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஃபார்மிட்டிஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே மறுபக்கம் பார்த்தீங்கன்னாக்க டைட்டாக போடக்கூடிய ஆயில் பேண்டேஜ்னால உங்களுக்கு கையில் வந்து சொல்லிங் ஏற்பட்டு இந்த சொல்லிங் வந்து மசிலுக்கு போகக்கூடிய ரத்தோட்டத்தை தடைப்படுத்தி கையை வந்து எடுத்துகிற, அதாவது ஆம்புடேஷன் பண்ணுற நிலைமை கூட நிறையா கேஸ் போயிருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். தயவு செய்து குழந்தைக்கு நாட்டுக்கட்டு போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்க. ஈவன் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் கூட சரி பண்ணக்கூடிய முறை ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து ப்ரீ கட்டு போஸ்ட் கட்டு எக்ஸ்ரே வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதே மாதிரி ரெகுலர் செக்கப்பில் வந்து பிளட் சப்ளை எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு டாக்டர் பார்ப்பாங்க. ஸோ தயவுசெய்து குழந்தைக்கு அடிப்பட்டாக்க ப்ராப்பராக எக்ஸ்ரே எடுத்து ட்ரெயின்டு ஆர்த்தோபெடிக் டாக்டர்கிட்ட போயிட்டு குழந்தையோட கையை சரி பண்ணிட்டு அதோட எதிர்காலத்தை வந்து நல்லபடியாக அமைச்சு கொடுக்கறது மாதிரி உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. To learn more about spine and pain treatment, stay tuned to Tamil Spine Doctor YouTube channel.